குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி மக்கள் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த தேநீர் விருந்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தலைமை செயலர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த தேநீர் விருந்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுவையை சேர்ந்த சிலம்பாட்ட கலைஞர் பழனிவேல் தேசிய அளவில் கலை கலாச்சார போட்டி மற்றும் கலா உற்சவ் போட்டிகளில் கலந்து கொண்டு விருதுகளை பெற்ற புதுச்சேரி பள்ளி மாணவர்களை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கௌரவித்தார். தொடர்ந்து பாரம்பரிய கலைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. வில்லியனூர் மணவெளி அருகே தன் காதலிக்கு தொல்லை கொடுத்த வாலிபர் ஒருவரை மது அருந்த அழைத்து செல்வது போல் அழைத்து சென்று பீர் பாட்டிலால் அடித்து கொலை செய்த காதலன் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இக்கொலை குறித்து விசாரித்து வருகின்றனர். புதுவை வில்லியனூர் மணவெளி அருகே உள்ள திருவேணி நகர் மந்தவெளி பகுதியில் நேற்றிரவு 9:30 மணியளவில் வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் மேற்கு பகுதி எஸ்பி சுப்பிரமணி மற்றும் வில்லியனூர் ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டவர் ஆத்துவாய்க்கால்பேட்டையை சேர்ந்த டாடா எஸ் ஓட்டுநர் பிரபாகரன், கஸ்தூரி தம்பதியினரின் மகன் ஜனா என தெரிய வந்தது. பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் ஊழியராக வேலை செய்து வந்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்த அவர் அதிலிருந்து வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சுற்றி வந்துள்ளார். நேற்றிரவு 8 மணியளவில் வீட்டிலிருந்து ஜனாபை நடராஜன் நகரை சேர்ந்த அவரது நண்பர் சிவாய் என்கின்ற சிவபாலன் பைக்கில் வெளியே அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து மது அருந்திய போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஜனாபை பீர் பாட்டிலால் தலையில் அடித்து படுகொலை செய்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக நடராஜன் நகரை சேர்ந்த 2 பேரை காவல்துறையினர் பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் சிவபாலன் காதலிக்கு ஜனா தொந்தரவு கொடுத்ததாக தெரிகிறது. அவ்வப்போது இருவருக்கும் மோதல் போக்கு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் தனது நண்பர்களுடன் சிவபாலன் ஜனாவை மது அருந்த வைத்து பீர் பாட்டிலால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர் என்பது விசாரணையில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற RSS ஊர்வலத்தில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் RSS உடை அணிந்து பங்கேற்றனர். புதுச்சேரி ராஷ்டிரிய சபம் சேகா சங்கம் சார்பில் RSS சீருடை அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. முத்தியால்பேட்டை, மணிக்கூண்டு மற்றும் 4 பகுதிகளிலிருந்து துவங்கிய RSS பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று அண்ணா திடலில் நிறைவடைந்தது. அங்கு முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பேரணிகள் புதுச்சேரி பாஜக தலைவர் ராமலிங்கம், பாஜக அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் RSS தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் வெள்ளை சீருடை, காக்கி பேண்ட் அணிந்து பங்கேற்றனர். RSS பேரணி நடைபெறுவதையொட்டி பேரணி செல்லும் வழி முழுவதும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிகள் வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்கள், குக்கர் வழங்கும் நிகழ்ச்சியை பெத்துச்செட்டிப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்திவிநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி தேவஸ்தானத்தில் பூஜை செய்து பெத்துச்செட்டிப்பேட்டை, மகாவீர் நகர், நெசவால நகர், வள்ளலார் நகர், ஆனந்தா நகர், சாந்தி நகர், வடக்கு, தெற்கு ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக லாஸ்பேட்டை பகுதிகளில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையில் நடைபெற்றது. ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் முன்னிலை வகித்து இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தார். அனைத்து வீடுகளுக்கும் அவரே நேரில் சென்று பரிசு பொருள் வழங்கினார். இதில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், அறங்காவல் குழு, மகளிர் குழுவினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்திய ஆயுள் காப்பீடு கழகத்தின் சார்பாக 77வது குடியரசு தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 77வது குடியரசு தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் புதுவையில் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தின் சார்பாக குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. LIC பாண்டிச்சேரி கிளை சார்பாக நடைபெற்ற விழாவில் முன்னாள் ராணுவ வீரர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்.
தொடர்ந்த நிகழ்ச்சியில் முதல்நிலை கலை மேலாளர் சங்கர் தலைமை தாங்கி குடியரசு தின போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முகவர்கள், ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுவையில் உயர்த்தப்பட்ட ஊதியத்தை வழங்க கோரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 16 வருடங்களுக்கு மேலாக வெறும் சொற்ப ஊதியத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு முதலமைச்சர் சட்டசபையில் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 18,000 வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டும் கல்லூரி நிர்வாகம் இதுவரை தங்களுக்கு வழங்கவில்லை என்று, இதனால் அடிப்படை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு பணியாளர் நல கூட்டமைப்பு சார்பாக தலைவர் சரவணன் தலைமையில் கூட்டமைப்பின் ஒட்டுமொத்த ஊழியர்களும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக இந்த தர்ணா போராட்டத்தை மேற்கொண்டனர். மேலும் கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என ஊழியர்கள் எச்சரித்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த உள்நாட்டு மீனவர்களுக்கு மீன் குளிரூட்டும் பெட்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி வழங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் மீனவர்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது. இதில் ஒரு பகுதியாக உள்நாட்டு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மீன் வியாபாரம் செய்பவர்களுக்கு மீன் குளிரூட்டும் பெட்டி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த RK நகர், முருங்கப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 97 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு மீன் குளிரூட்டும் பெட்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை அதிகாரிகள், NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் அருந்ததிபுரம் கிராமத்தில் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் முதலாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரம் கிராமத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் முதலாம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றன. மாணவ மாணவியர்களுக்கு, பொதுமக்கள் அனைவருக்கும் விளையாட்டுப் போட்டிகள், இசை நாற்காலி, தவளை ஓட்டம், தண்ணீர் நிரப்புதல், சிலம்பாட்டம், கபடி போட்டி, கோலப்போட்டி இன்னும் பல்வேறு போட்டிகள் வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் லட்சுமி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். விழா ஏற்பாடுகளை ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர் செய்திருந்தனர். வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே வேலை, 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்க வேண்டி புதுவையில் வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கி அதிகாரிகள், ஊழியர்கள் நாடு முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாரத்தில் 5 நாட்கள் மட்டும் வேலை நாட்களாக அறிவிக்க வேண்டும் எனவும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை விடப்பட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி 8 லட்சம் வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் இந்த வேலை நிறுத்தத்தை இன்று ஒரு நாள் மேற்கொண்டுள்ளனர். புதுவையில் யூகோ வங்கி முன்பு வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வங்கிகள் அனைத்தும் மூடப்பட்டு ஒரு சில வங்கிகள் மட்டுமே திறக்கப்பட்டிருந்தன. இதனால் அதிகாரிகள் மட்டும் பணிக்கு வந்திருந்தனர். பெரும்பாலான வங்கி கிளைகள் மூடப்பட்டிருந்ததால் வங்கி சேவை இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டது. போராட்டம் நடத்தி வரும் ஒப்பந்த ஆசிரியர்கள் RLB மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் RL வெங்கட்ராமன் சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவு வழங்க வலியுறுத்தினர். புதுவை கல்வித்துறையின் வாயில் முன்பு பணி நிரந்தரம் செய்ய கோரி காலவரையற்ற நிலையில் போராடும் ஒப்பந்த ஆசிரியர்கள் RLB மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் RL வெங்கட்ராமனை நேரில் சந்தித்து நியாயமான போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டனர். அவர்களுக்கு பதிலளித்த அவர், மாணவர்கள் நலனையும் ஆசிரியர்கள் நலனையும் கருத்தில் கொண்டு RLB மக்கள் முன்னேற்ற கழக ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு பக்கபலமாக நின்று முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்து, புதுவை அரசு பள்ளி மாணவர்களை உயர்நிலைக்கு கொண்டு வர உழைக்கும் ஆசிரியர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க இந்த NR BJP அரசு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதது கண்டனத்துக்குரிய செயலாகும். குறிப்பாக அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், பட்டதாரி மொழி ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். ஏப்ரல் மாதத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி சட்டசபை முன்பு போராட்டம் நடத்திய ஆசிரியர்களை அழைத்து பணி நீட்டிப்பு மற்றும் பணி நிரந்தரம் விரைவில் செய்யப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அலைகழித்த காரணத்தினால் காலை வரையற்ற போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. இந்த அரசு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வாழ்வாதாரம் சீரழிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டமன்றத்தில் இருக்கும் 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏதோ ஒரு ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட புனிதமான ஆசிரியர்கள் வர்க்கத்தை வஞ்சிப்பது பாவ செயல் இல்லையா? தற்போது போராட்டம் நடத்தி வரும் 292 ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஆசிரியர்கள் யாரும் கொல்லைப்புறமாக பணியமர்த்தப்படவில்லை. அரசு நடைமுறை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுதான் ஆசிரியர் பணிகள் அமர்த்தப்பட்டனர். பணியமர்த்தப்பட்டவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளார்கள். அப்படி இருக்க இந்த 292 ஆசிரியர்கள் மட்டும் பணி நிரந்தரம் செய்ய தயங்குவது ஏன்?
முதல்வர் ரங்கசாமி இந்த விஷயத்தில் தலையிட்டு ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லையில் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகம் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வயல்வெளி மக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பாக 77வது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட வயல்வெளி மக்கள் நல வாழ்வு சங்க சார்பாக 77வது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. இதில் தலைவர் சுப்பிரமணியன், சட்ட ஆலோசகர் ரம்யா ராமச்சந்திரன், செயலாளர் அந்தோணி, பொருளாளர் அருள்ராஜ், சங்க ஆலோசகர் அற்புதராஜ், துணைத் தலைவர்கள் அஞ்சலாட்சி, ராஜா, செயற்குழு உறுப்பினர்கள் மகாதேவி, பிரமிளா, விஜயலட்சுமி, தெல்பின் மேரி, விஜினா மரி, சித்ரா, கௌசல்யா மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நடிகர் சிலம்பரசன் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணாக்கள் வழங்கப்பட்டது. நடிகர் சிலம்பரசனின் பிறந்தநாள் பிப்ரவரி 3ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி அவரது ரசிகர்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு வகையில் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள், நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திப்பராயப்பேட்டையில் அமைந்துள்ள ரிக்ஷா மாமா குழந்தைகள் கல்வி பயிலகத்தில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில கௌரவ தலைவர் பசுபதி மற்றும் மாநில தலைவர் பாபு செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களுடன் ஒன்றிணைந்து கேக் வெட்டி சிலம்பரசன் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் நந்தகுமார், கார்த்திக், பரணிதரன், விக்னேஷ் மற்றும் ரசிகர்கள் பலரும் உடனிருந்தனர். திருச்சிற்றம்பலம் ஊராட்சி உட்பட பட்டானூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீராம் நகரில் 77வது குடியரசு தின நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இந்த குடியரசு தின நிகழ்ச்சியில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமார், 12வது வார்டு உறுப்பினர் கணேசன் முன்னிலையில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் இருதயராஜ், ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்க தலைவர் அற்புதராஜ், சங்க நிர்வாகிகள், நகர நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 77வது குடியரசு தின தேசிய கொடியை ஏற்றினர். இதில் சிறுவர் சிறுமிகளுக்கு பலவித போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொன் செந்தில்குமரன், ராஜு, பாலவண்ணன், பலக்ராமன், ராமலிங்கம், ஜெயக்குமார், ஊராட்சி மன்ற தலைவர் உதவியாளர் ஜெகநாதன், ரொசாரியோ மற்றும் மகளிர் அணி தலைவி மரியதரைசா, திவ்யா, சத்யபாமா, சாந்தி, ஏழுமலை மற்றும் ஸ்ரீராம் நகர் மக்கள், அங்காளம்மன் நகர் மக்கள் ஒன்றிணைந்து குடியரசு தின விழா விளையாட்டு நிகழ்ச்சியை நடத்தினர். வந்திருந்தவர்கள் அனைவரும் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலச்சங்க தலைவர் அற்புதராஜை பாராட்டினர். இந்நிகழ்வினை ஒருங்கிணைத்து உதவிய திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனை பாராட்டி ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலச்சங்க நிர்வாகிகள் அனைவரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.